வாழ்க்கையில் நாம் நம்பியிருந்த மற்றும் சார்ந்திருந்த ஒருவர் திடீரென நம்மை விட்டுச் செல்லும்போது எல்லாம் இருளாக தோன்றும் சமயங்கள் உண்டு. நாம் தொலைந்து போனது போல உணர்கிறோம், என்ன செய்வது அல்லது எங்கு செல்வது என்று தெரியாமல் இருக்கிறோம். 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரத்தில் தாவீது அத்தகைய ஒரு தருணத்தை அனுபவித்தார். அவர் சாமுவேல் என்ற மாபெரும் வழிகாட்டியையும் தந்தை போன்ற ஒரு நபரையும் இழந்தார். சாமுவேல் தாவீதை ராஜாவாக அபிஷேகம் செய்ய வேண்டும் என்ற கடவுளின் விருப்பத்தை அறிவித்து அவரை வழிநடத்தியவர். ஆனால் இப்போது சாமுவேல் இல்லை. தாவீது சவுல் ராஜாவால் துரத்தப்பட்டு பாலைவனத்தில் அலைந்து திரிய வேண்டியிருந்தது. வீடோ நிலையான தன்மையோ இல்லாமல் ஒவ்வொரு நாளும் கடவுளை மட்டுமே நம்பி வாழ வேண்டியிருந்தது. இந்த நேரத்தில் தாவீது தன்னுடன் இருந்தவர்களை பராமரிக்க நாபால் என்ற பணக்காரனிடம் உதவி கேட்டார். நாபால் மிகவும் செல்வந்தராக இருந்தார். மேலும் தாவீது முன்பு அவரது ஆயர்களையும் ஆடுகளையும் பாதுகாத்திருந்தார். அந்த காலத்து பழக்க வழக்கங்களின்படி ஆடுகளின் மயிர் கத்தரிக்கும் பண்டிகையின் போது உணவை பகிர்ந்து கொள்வது பொதுவான வழக்கம். தாவீதின் கோரிக்கை அதிகமானதல்ல, மாறாக நாபால் தாவீதுக்கு நன்றி செலுத்துவது இயல்பாக இருந்திருக்கும். ஆனால் அதற்கு பதிலாக நாபால் தாவீதை புறக்கணித்து அவமதித்து அவர் கூறியதை மறுத்தார். இங்கு நாபாலின் முட்டாள்தனமும் ஆணவமும் வெளிப்படுகிறது. சுவாரஸ்யமாக நாபால் என்ற பெயரே முட்டாள் என்று பொருள்படும். மேலும் அவரது செயல்கள் அந்த பெயருக்கு முழுமையாக பொருந்தின. நாபாலை பார்க்கும்போது நம்மை பற்றி சிந்திக்கிறோம். சில சமயங்களில் நாமும் நம்மிடம் உள்ளவற்றையோ அல்லது நாம் சாதித்தவற்றையோ மட்டுமே நம்பி ஆணவத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கவில்லையா? யாராவது உதவி கேட்கும்போது நான் ஏன் உதவ வேண்டும் என்று சொல்லி புறக்கணித்ததில்லையா? நாபாலை போலவே நாமும் சில சமயங்களில் முட்டாள்தனமாக நடந்து கொள்கிறோம். இந்த மனப்பான்மை இறுதியில் நம்மையும் நம்மை சுற்றியுள்ளவர்களையும் புண்படுத்துகிறது, பெரிய பிரச்சனைகளையும் உருவாக்குகிறது. நாபாலின் முட்டாள்தனம் இறுதியில் அவனை அழித்தது. ஆனால் கதை இங்கு முடிவடையவில்லை. நற்செய்தி என்னவென்றால் இயேசு நாபால் போன்றவர்களுக்காகவும் நமக்காகவும் வந்தார். நாம் ஆணவத்துடன் வாழ்ந்தோம், சில சமயங்களில் உதவிக்கரம் நீட்டப்பட்டதை நிராகரித்தோம். ஆனால் இயேசு நம்மை கைவிடவில்லை. நாபால் தாவீதை அவமதித்தது போல நாமும் கடவுளின் அன்பை புறக்கணித்து நிராகரித்தோம். ஆனால் இயேசு நம்மை குற்றம் சாட்டவோ தண்டிக்கவோ இல்லை, மாறாக நமது தவறுகளை தாமே சுமந்தார். பைபிளில் இவ்வாறு கூறப்பட்டுள்ளது, நாம் இன்னும் பாவிகளாக இருக்கும்போதே கிறிஸ்து நமக்காக மரித்தார். இதன் மூலம் கடவுளின் அன்பு நமக்கு தெளிவாக வெளிப்படுத்தப்பட்டது. இயேசுவின் தியாகம் நமது ஆணவத்தை விடுவிக்கவும் அவரது அன்பின் வெப்பத்திற்கு திரும்பவும் உதவுகிறது. ஆணவம் முட்டாள்தனத்தின் ஆரம்பம், அது நமது வாழ்க்கையை அழிக்கக்கூடும். ஆனால் இயேசு நமது குறைபாடுகள் இருந்த போதிலும் நமக்காக ஒரு பாலம் கட்டினார். இப்போது நம்முன் ஒரு தேர்வு உள்ளது. நாபாலை போல ஆணவத்துடன் வாழ்வதை தொடர்வோமா அல்லது பணிவுடன் கையை நீட்டி உதவியை ஏற்போமா? இன்று ஒரு நிமிடம் நின்று நம்மை பார்த்தால் என்ன? நான் சிறந்தவன் என்ற ஆணவத்தை விட்டுவிட்டு இயேசு தரும் அமைதியையும் அன்பையும் ஏற்றுக்கொண்டால் நமது வாழ்க்கை புதுப்பிக்கப்படும்.